பண்டிகை காலத்தை முன்னிட்டு சுமார் 6000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அத்துடன் 108 ரயில்களில் கூடுதலாக பொது பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. அக்டோபர், நவம்பர் மாதங்களில் அடுத்தடுத்து பண்டிகைகள் அணிவகுத்து வருகின்றன. அக்டோபர் 9ஆம் தேதி துர்கா பூஜை தொடங்குகிறது. அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் சத் பூஜை கொண்டாடப்படுகிறது. பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இப்பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படும். 4 நாட்கள் விரதம் இருந்து புனித நீராடி சூரிய கடவுளை வழிபடுவது இதன் முக்கிய அம்சமாகும். துர்கா பூஜை மேற்கு வங்காளத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படும். இதனால் இந்த பண்டிகை காலத்தில் பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களில் பயணிகள் நிரம்பி வழிவது வழக்கம். இதனை கருத்தில் கொண்டு பண்டிகை காலத்தை முன்னிட்டு சுமார் 6000 சிறப்பு ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 1 கோடிக்கும் மேற்பட்ட பயணிகள் பண்டிகையினை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியும். இது தவிர பயணிகள் நெரிசலை சமாளிக்க 108 ரயில்களில் கூடுதலாக பொது பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. அந்த வகையில் 12,500 பெட்டிகளுக்கு ஒப்புதல் அளிக்க இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது.